சினிமா நடிப்புக்கும் நாடக நடிப்புக்கும் வேறுபாடுகள் இருக்கா? நாடக நடிப்பு வேற, சினிமா நடிப்பு வேற. உதாரணமா ஷேக்ஸ்பியர் படிச்சிருக்கீ இல்ல நீ? அதில் வந்து ஹேம்லெட்னு ஒரு நாடகம் இருக்கு. அது ஹீரோ வந்து நின்னான்னாக்க டு பி ஆர் நாட் டு பி, வாழ்வதா சாவதான்னு அர்த்தம். இதையே எவ்வளவு சத்தம் போட்டு பேசுறான். 10,000 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அப்பெல்லாம் மைக்கு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இதை வந்து அங்க அசைவுலையும் கை அசைவுனால காமிக்க முடியும். அதுவே சினிமாவில் ஆக்ட் பண்ணோம்னாக்க டு பி ஆர் நாட் டு பி இப்படி பேசிடலாம். இதுதான் சினிமா நடிப்பும் நாடக நடிப்பு. உதாரணமா நம்ம கட்டபொம்மன் நாடகம் பார்த்துருக்கீங்கள? அதை பாரு, அந்த பிரிட்டிஷ்காரன் வந்து வரி கேட்கறதுக்காக வருவான். உடனே நாம என்ன சொல்லுவோம்? கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுப்பது கிஸ்தி. எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏற்ற மறைத்தாயா, நீர்வாழ்ச்சி நடுவையில் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழைவாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் சுமந்தாயா, அங்கே கொஞ்சி விளையாடும் எம் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, நாம் வச்சானா மானம் கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேலி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியர் உடலையும் போரடித்து தலைதனை நெற்கதிர்களால் குவித்து விடும் ஜாக்கிரதை. இது நாடக பாணி. ஓகே, இதையே போய் கிஸ்தி, திரை, வரி, வட்டி, வாத பொழிகிறது, பூமி விளைகிறது சொன்னா எப்படி இருக்கும்? இதுதான் நாடக நடிப்புக்கும் சினிமா நடிப்புக்கும் உள்ள வித்தியாசம்.